யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் ப்ரிவியூஸ் போயின்னு இருக்குது. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு ரொம்ப முக்கியமான டீம். ஐபிஎல்லோட சக்சஸ்ஃபுல் டீம்ஸா இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பேச போறோம். நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ண போறது எங்களின் ஆருயிர் எடிட்டர் டிராவிட் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. ஆர்கோ வணக்கம். சிஎஸ்கே ஃபேன் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. சிஎஸ்கே போன வருஷம் ஒரு பெரிய லோ பாயிண்ட்டை சந்திச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஃபினிஷிங் இந்த உட்டன் ஸ்பூன். இது வரைக்கும் ஐபிஎல் அந்த ட்ரெடிஷனல் டாப் 8 டீம்ஸ்ல உடன் ஸ்பூனை தவிர்த்துக்கணும் வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் போன வருஷம் அன்பார்ச்சுனேட்டா உடன் ஸ்பூன்ல முடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட் அ ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் பை ட்ரேடிங் அவுட் ரவீந்திர ஜடேஜா, ட்ரேடிங் இன் சஞ்சு சாம்சன். சுட்டி குழந்தை சாம் கரன் வெளியே போனாரு. லாட் ஆஃப் அந்த சென்டிமெண்டல் கனெக்ஷன்ஸை சிஎஸ்கே பிரேக் பண்ணாங்க. ஒரு புது டைனமிக்ஸோட போறாங்க, யங் கோரோட போறாங்க, வித் கைடு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் கைடிங் ஃப்ரம் த பிகைன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு புது ஸ்குவாடோட போறாங்க. ஸ்குவாடு பார்க்க என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பவுலிங் வந்து இந்த பேட்டிங்கோட டிபெண்டன்சியை நம்பி ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்குது. சிஎஸ்கேவோட ஜெனரல் ஓவர் வியூ டிராவிட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாங்க கேட்க ஆசைப்படுறோம். ஆக்சுவலா இப்போ நம்ம சிஎஸ்கே சொன்ன மாதிரி பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஸ்ட்ராங்கன்றதோட கான்ஃபிடென்ட். 200 220 சேஸ் பண்ணுவோம். எங்களால சேஸ் பண்ண முடியும் அந்த லெவல்ல இருக்கும். அப்படியே கொஞ்சம் நவுந்து பார்த்தோம்னா பவுலிங்னு ஒரு விஷயத்தையே நாங்க மறந்துட்டோம். அது மறந்துட்டோம். அது அவ்வளவுதான் போச்சுன்ற மாதிரி. சரி, ஓகே, எல்லாத்தையும் பேட்டிங் வச்சுதான் இனிமே ஒப்பேத்தணும். பெரிய பெரிய பிரச்சனையாவே எங்க வந்து நிக்கும்ன்றதுனா டெத் பவுலிங்ல தான் எங்களுக்கு வந்து நிற்கும். ஏன்னா அந்த டெத் பவுலிங்ன்ற பிரச்சனைகளுக்கு பல வருஷமா இருக்கு. ஆனா இப்ப டெத் பவுலிங்கே இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆச்சு ஏதோ 14 இருந்தா அப்படி இப்படின்னு ஒப்பேத்துறதுக்கு ஆள் இருந்தாங்க, போடுறதுக்கும் ஆள் இருந்தாங்க. ஒரு ஓகே நிறுத்தலாம், இந்த ஸ்கோர்லாம் நிறுத்தலான்ட்டு. ஆனா இப்போ யாரை வச்சு போடுறது? மேட் ஹென்ரி பவர் பிளேயர் போலரு, கலீல் அகமத் பவர் பிளேயரு, கம்போஜ் பார்த்தோம்னா அவரும் ஒரு மிடில் ஸ்லாக் அந்த மாதிரி ஓவர்ஸ்ல போடக்கூடிய ஆள். டெத்தில் அவ்வளோவா அவரையும் நம்ப முடியாது. இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நாதன் எலிஸ் தான் இருந்த ஒரே ஒரு துருப்பு சீட்டு, அவரும் போயிட்டாரு. ஸ்பென்சர் ஜான்சன், நான் ஸ்பென்சர் ஜான்சன் வீடியோஸ் தான் பார்த்தேன். பட் எனக்கும் அவரு பவர் பிளேயர் போலர் தான் அவரும். ஸோ இந்த மாதிரி இப்படி லைனாக வச்சிருக்கவே நாங்கள் யாரை போலிங் போட சொல்லுது? பிரீவ்ஸ் தான் போலிங் போடணும் வந்து. அவரும் ஒரு ஸ்பின்னர், இல்லைன்னா ஸ்பின்னர்ஸ் தான் போடணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. இட்ஸ் ஓகே. இப்போ என்னன்னா அப்படி பேட்டிங் பற்றி பேசிட்டு அவ்வளோதான். இப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, பேட்டிங் பற்றி பேசிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ பவுலிங்கே இல்லை, இங்கே இருந்தால் தானே பேசுறதுக்குன்ற மாதிரி தான் போகுது. என்ன பண்றது? இப்ப நான் ஸ்குவாடுக்கு வர பேட்டிங்ன்றீங்கல்ல, உங்களோட பேட்டிங் ஸ்குவாட் அந்த டாப் 7 அப்படியே பிரசன்ட் பண்ணுங்க, கேட்போம். டாப் 7 ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் 2 பேரும் ஓப்பனிங் கண்டிப்பா. நிறைய பேர் ஒப்பீனியன்ல இருக்கும் இந்த மாதிரி ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணலான்ட்டு. பட் எனக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் தான் தோணுது. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே இஸ் எ யங் கன். அவர் வந்து பிளாஸ்ட் ஓப்பனிங் தான். அவர் இந்த இந்த நிதானமா ஆடுறது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் அந்த மாதிரி பிளாஸ்ட் ஓப்பன் பண்றப்ப சஞ்சு சாம்சன் நிதானமா ஆடக்கூடிய ஆளு. அவருக்கு நல்லா பிளாஸ்டிங் ஓப்பன் பண்ணவும் தெரியும், நிதானமாகவும் ஆட தெரியும். ஸோ இவங்க 2 பேர் ஓப்பன் பண்ணிட்டு ருத்ராஜ் பேக் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லிடுறது, ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு ரோல், இந்த விராட் கோலி ரோல் பிளே பண்ணிட்டாருனாலே அதுக்கப்புறம் வந்து 2 இடத்துல வந்து நான் டூபேவையும் பிரீவிஸையும் வச்சுக்கிறேன். அடுத்த 2 டிபெண்டபிளா எந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்பின் அட்டாக்னா தூபே, பிரீவிஸும் ஸ்பின் சூப்பராக ஆடுவார். ஸோ 2 பேரும் ஸ்பின்னை நல்லா அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஆள். பட் தூபே வந்து ஒரு பேஸ் பவுலிங்ல கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு. அப்போ வந்து பிரீவிஸ் ஆட வைக்கிறது, இந்த மாதிரி பிளான் பண்ணி இறக்கிக்க வேண்டியதுதான் அவங்க 2 பேர். அடுத்து வந்து தோனி. அஃப்கோர்ஸ் அவர் இருப்பாரு. அவரு தோனி நம்பர் 6 உங்க இதுல? தான். எனக்கு 6 தான். அந்த 6ல இருந்தா தான் கரெக்டா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் மாதிரி ஜடேஜா கிடையாது முன்னாடி இறக்கி விடுறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் அவர் உள்ள இருக்கலாம்னு தோணுது. பட் ஆனால் எனக்கு இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பிரசாந்த் வீர் இல்லாம பார்த்தோம்னா எனக்கு நூர் அகமத், அகில் ஹுசேன், இப்போ நாதன் எலிஸ் இல்லை. ஸோ மேட் ஹென்ரி ஆர் ஸ்பென்சர் ஜான்சன் அந்த இடத்துல 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர். அப்புறம் வந்து அடுத்து கடைசி 2 வந்து கம்போஜும் கலீல் அகமதும். இது வந்து என்னோட 11th. ஸோ இங்கே இந்த இப்போ பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா எனக்கு வந்து பிரசாந்த் வீர் உள்ளே இருக்கணும்.
நம்ம ஒன்று 6ல பிரசாந்த் வீர் 7ல தோனி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்படி வந்து இப்போ பேட்டிங் வேணா, இப்போ பவுலிங் டிபெண்ட்டாக போகணும்னா பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மா அவங்களாம் வந்து இம்பாக்ட்லையும், அகில் உசேன், நூர் அகமத், ஸ்பென்சர் ஆர் மேட் ஹென்ரி, கம்போஜ், ககில், இது வந்து கடைசி லாஸ்ட் 5 இருக்கணும். இது மாதிரி தான் என்னோடது இருக்கு. ஸோ இம்பேக்ட்னு பார்த்தோம்னா ஒன்று பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, அதான் ஸ்பென்சர், ஓகே இவங்க 2 பேரும் இம்பேக்ட்ல இருக்கலாம். அந்த மேட் ஹென்ரி, சப்போஸ் ஸ்பென்சர் விளாட்னா மேட் ஹென்ரி இம்பேக்ட்ல இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட லெவன்ஸ். இதுவே ஒரு ஓகேவான லெவன்ஸ் தான் என்னைய பொறுத்தவரை. இதுலயே அதான் இதுதான் லெவன்ஸ் என்னைய பொறுத்ததுக்கு. டிராவிட் ஓகேன்னு இருக்காரு, பேட்டிங் ஸ்ட்ராங்கான டீம்னாரு. ஆனா வந்து நம்பர் 6 மகேந்திர சிங் தோனி வரைக்கும் தான் வச்சு இருக்கிறாரு. இந்த ஒரு கேம்பிள் நான் எதிர்பார்க்கல. நான் வந்து 7 வரைக்கும் ஒரு பேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு இம்பாக்ட் பிளேயர்ல. ஆனா ஆப்ஷன்ஸ் இருக்குது, கார்த்திக் சர்மா இந்த மாதிரி எல்லாம். எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி, வில் மகேந்திர சிங் தோனி பிளே ஆல் த 14 கேம்ஸ் ஆஸ் அ மெயின் பிளேயர்? ஏன்னா சஞ்சு சாம்சன் இப்ப கீப்பிங்க்கு வந்துட்டாரு. மகேந்திர சிங் தோனியை வச்சு நீங்க வந்து 14 மேட்ச் நீங்க வந்து அடுத்த நம்பர் 6 போது, இன்கேஸ் எனி கொலாப்ஸ், நீங்க சொன்ன பேட்டிங் ஆர்டரே வந்து ஆயுஷ் மாதிரி, சஞ்சு சாம்சன் 2 எக்ஸ்ட்ரீம் போற பிளேயர்ஸ். இட்ஸ் எய்தர் 100 ஃபார் நோ லாஸ் இன் 8 overs, இல்லைன்னா 20 ஃபார் 2 in 3 overs. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு குவிக் எர்லி விக்கெட்ஸ் வந்துட்டா, வில் மகேந்திர சிங் தோனி கோப் அப் அண்ட் பிளே மோர் தென் 20 பால்ஸ்? இந்த ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா வரும். ஏன்னா லாஸ்ட் சீசனை நம்ம பார்த்தோம்னாலே தோனி வந்து என்னதான் அவரால் முன்னாடி வந்து ஆட முடிகிற சுச்சுவேஷன் நிறைய வந்தாலுமே அவர் ஆடல. அவர் ஒன்று ஜடேஜா அமைச்சாரு, அஸ்வின் இருக்கப்போ அஸ்வின் அமைச்சாரு. ஸோ ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் அப்படியே உல்ட்டா. இப்போ யாருமே கிடையாது. இப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக பிளேயர்ஸ் கிடையாது. பிரசாந்த் வீரும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, கார்த்திக் சர்மாவும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவர் ஸ்டெப் அப் பண்ணி அவரால் விளையாட முடியாதுன்னு இல்லை, அவர் இறங்கினா அடிக்கூடிய ஆள் தான். அவர் இறங்கி ஒரு 20 பால் 40 ரன் அடிச்சா அது டீமுக்கு பெரிய விஷயம். ஸோ அதை அவர் பண்ணுவாரான்றது வந்து ஒரு ஒரு சின்ன கேள்விக்குறி தான் அங்கே இருக்கு. ஆனால் அதை அவரை பண்ணணும். அவர் டீம்ல நான் 11th இருக்கேன்னா அதை அவரை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு இயர்லி விக்கெட்ஸோ ஒரு கொலாப்ஸோ ஆகிறப்ப, ஈவன் தூபே பிரீவிஸ் வரைக்கும் கொலாப்ஸ் ஆனாலுமே அவ்வளோதான். அதுக்கப்புறம் தோனி மட்டும் தான் இருக்காரு. கூட பிரசாந்த் வீர் ஆட போறாருன்னா ஓகே, 2 பேரும் ஆடி தான் ஆகணும். ஒரு 100க்கு 5 ஆயிடுச்சு ஒரு 14 ஓவர்ஸ்ன்றப்ப, நீங்க லாஸ்ட் 6 ஓவர் தோனி ஆடி தான் ஆகணும். அவர் தான் அந்த 6 ஓவரில் அடிக்கக்கூடிய ஆள், வேற யாரையும் நம்ப முடியாது. இப்போ 14 கோடி கொடுத்து 2 பிளேயர் எடுத்திருக்கோம், கார்த்திக் சர்மாவும் எடுத்திருக்கோம், இவரையும் பிரசாந்த் வீரையும் எடுத்திருக்கப்ப, நீங்க அவரை பிலீவ் பண்ணுவீங்களா? அவங்க பிலீவ் பண்ணி இந்த பையன் ஆடுவான்ப்பா அப்படின்னு அவங்க ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு பிலீவபலும் இன்னும் நம்ம எதுவுமே கண்ணு கூட பார்க்கல. ஸோ அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் தோனி, அவர் ஆடிதான் ஆகணும். 11th இருக்காரு, 14 மேட்ச் ஆடுவார்னா இந்த சுச்சுவேஷன் வரப்போ அவர் கண்டிப்பா ஆடிதான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா அவரை இம்பாக்டா போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அவரு லாஸ்ட் சீசன்ல கீப்பிங்கே இல்லை, தோனி தவிர வேற யாரும் பேக்கப் இல்லை. ஸோ அதனால அவர் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டாரு, விளையாடினார். இப்போ சஞ்சு சாம்சன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஈவன் ஈ கேன் கைட் வெல், ருத்ராஜ் கூட கைட் பண்ணக்கூடிய ஆள் அவரு. ஸோ அப்படி இருக்கப்ப தோனி இம்பாக்டா விளையாடுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க காசு கொடுத்துட்டு வரோம் நாங்க தோனியை பார்க்கணுன்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு டீமுக்கு என்ன நல்லதோ அதை பார்த்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதுக்காக நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃபேக்டா தான் பேசுறேன். இப்படி பேசி பேசிதான் ஒருத்தர் சகேல் மான்சிங் ஸ்டேடியத்துக்கு அனுப்பி விட்டீங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் அந்த டிசிஷனுக்கு நான் வரேன், ஜடேஜா வந்து ஏன் அந்த ஒரு டஃப் கால் வந்துச்சுன்னு. ஆமா, அதுலயும் பின்னாடி நிறைய சொல்றாங்க, பட் எது உண்மைனே தெரியல. தோனி 14 மேட்ச் விளையாடினா அவர் ஸ்டெப் அப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவர் இம்பாக்டாவும் விளையாடலாம், தப்பு இல்லை. நாம ரவீந்திர ஜடேஜா கேஸுக்கே வருவோம். ரவீந்திர ஜடேஜாவை இவங்க வந்து வெளியே அனுப்புனதுக்கான ஒரே காரணம், he had a drought with this ball. சிஎஸ்கே கடைசியா சாம்பியன்ஷிப் அடிச்சப்ப he was in the purple cap contention, 20 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் கண்டென்ஷன்ல இருந்த ஒரு ரவீந்திர ஜடேஜா கடைசி 2 வருஷத்துல சேர்த்தே 14 விக்கெட்டோ என்னவோதான் எடுத்திருந்தாரு. அவர் எக்கனாமி அதிகமா ஆகிடுச்சு. ஒரு மேட்ச்ல அப்பட்டமா தெரிஞ்சது, மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல அந்த ஒரு சேசிங் சமயத்துல வந்து எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஆனா ரவீந்திர ஜடேஜா எப்பயுமே வாங்கடையில வந்து மும்பைக்கு ஒரு திருப்புவாரு, ஒரு மாதிரி ரேட்டில் பண்ணுவார் எம்பையன்.
எம்ஐய வந்து பேக் ஃபுட்டுக்கு தள்ளுறதுல ரவீந்திர ஜடேஜா பங்கு அதிகமா இருக்கும். போன வருஷம் அவர் சுத்தமா நலிஃபை ஆயிடுச்சு. சூரியகுமார் யாதவ் அழகா பிரிச்சு எடுத்துட்டாரு ரவீந்திர ஜடேஜா. கண்டிப்பா நானும் அந்த மேட்ச் பார்த்தேன். ஸோ ஜடேஜா இஸ் அ சைலண்ட் கார்டியன் ஃபார் சிஎஸ்கேவா இருந்தார் இவ்வளோ வருஷத்துல. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அவருக்கு பேட்டிங்கில் என்னமே இல்லைனாலும் அவரோட பாலில் கண்டிப்பாக நோட்டபிள் பர்ஃபார்மன்சஸ் இருந்திருக்கு எல்லா சீசனும். கப்படிச்ச சீசன்லையும் சரி, கப்படிக்காத சீசன்லையுமே சரி. மேபி ஒரு 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 ஏன் நீங்கள் எம்ஐ மேட்ச் சொன்னீங்க, அவர் ஆர்சிபிக்கு எவ்வளோ பெரிய ட்ரபிள், ஆர்சிபி எவ்வளோ ட்ரபிள் மேக்ஸ்வெல் எல்லாம் பண்ணியிருக்காங்க கலட்டி கொடுத்தாரு அந்த கொடுத்த 2021ல. அப்படி இருந்த ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன்லலாம் அவர் ஆர்சிபி நிக்க வச்சு உரிச்சானுங்க. அதுவும் சேப்பாக்லேயே அடிச்சாங்க அவரை. ஸோ அவரோட பாலோட எப்படி சொல்ற ரொம்ப டிப்புக்கு போயிட்டார். அவரோட ஃபார்ம் ரொம்ப பால்ல ரொம்ப டிப் ஆயிட்டாப்ல. பேட்டிங்ல ஓகேவா இருந்தாரு, பால் ரொம்ப டிப்பா. உண்மை அதான். ஈவன் சிஎஸ்கேல யார் விக்கெட் எடுத்தாலும் எடுக்கலனாலுமே அவர் வந்து ஜடேஜான்றவர் வந்து விக்கெட் எடுக்கலனாலும் அவருக்கு அந்த கண்டெயின் பண்ணுவார். ஓவர் போட்டு ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணக்கூடிய ஆள் அவர். அதுவே இல்லை, எக்ஸ்பென்சிவ் தான் போனார் நிறைய. ஸோ அதனால அந்த டஃப் காலுக்கு போயிருக்கலாம். அந்த சென்டிமெண்ட் பேரியெல்லாம் உடைச்சிட்டு சரிப்பா நீ போ, எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அமைச்சிட்டாங்க. இது ஒரு 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 50-50 ஓகேவான விஷயம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு பிடிக்கல ஜடேஜா போனது, நிறைய பேருக்கு போகட்டும். அவர் இப்போ அவர் சரியா ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னாலுமே அவர் எப்பவுமே அவரோட பெஸ்ட்டை தான் சிஎஸ்கே கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு. பட் லாஸ்ட் 2 சீசன் அவனுக்கு ரொம்ப பேடா அமைஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு வந்து நீங்க சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு கேலிபருக்கு நீங்க இந்த மாதிரி தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், அது 5 மேட்ச் தான் விளையாடி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்றது பெரிய விஷயம். விராட் கோலிக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபீட் எடுக்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது இங்க வந்து பார்த்த சாம்சனே வேற. இது வரைக்கும் நம்ம பார்த்த சாம்சன் 3 மேட்ச் காட்டான் சுத்துற ஆளு, அதுக்கப்புறம் சுத்தியே அவுட் ஆவாரு. இந்த சஞ்சு சாம்சன் என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டான சஞ்சு சாம்சன். இஸ் பீன் எவால்வ்டு. அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஒரு சாலிடா ஒரு பேங்கபிள் ரன்ஸ் வந்துரும் சாம்சன் கிட்ட இருந்து. யூ கேன் எக்ஸ்பெக்ட் 600+ ஃப்ரம் சஞ்சு சாம்சன், ஈவன் 550+. அப்படின்னு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி தியாகங்கள் பண்ணி ஆகணும். ரவீந்திர ஜடேஜா இல்லைனாலும் அகில் ஹுசேன் இருக்கிறாரு, பிரசாந்த் வீர் இருக்கிறார். சிஎஸ்கே டன் ஜஸ்டிஸ். ரவீந்திர ஜடேஜா பாலா 2 பிளேயர்ஸ் அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நான் நல்ல விஷயமா நான் பாக்குறேன். நானு எப்படி சான்சஸ் கிடைக்க போகுதுன்றதுதான் எனக்கு தெரியல. அகில் ஹுசேன் வந்துட்டா ஒரு ப்ரூவன் பிளேயர்னு வித் பேட்டும், ஏன்னா எம்எல்சில வந்து அடிச்சிருக்கிறாரு. இங்க வந்து ஒரு இப்ப நம்ம பிரசன்ட் வேர்ல்டு கப்ல அகில் ஹுசேன் டிட் ஜஸ்டிஸ். வாங்கடையில எல்லாம் நல்லா பவுலிங் போட்டாரு ஓரளவு. சென்னையோட கண்டிஷனும் இப்ப மாறிடுச்சு. கடந்த 2 வருஷமா சேப்பாக் இஸ் நாட் நோன் ஃபார் த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ். மும்பை இந்தியன்ஸுக்காக மட்டும்தான் அந்த ஒரு கண்டிஷனை வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு பிச்சு மட்டும் கொத்தி போட்ட பிச்சு. மும்பை இந்தியன்ஸ் வந்தா வாழ விடக்கூடாதுன்னு பண்றது. நீங்க அது ஒத்துக்கோங்க, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. மும்பைக்காரன் சத்தியமா வாழக்கூடாதுன்னு. அப்படி அப்படி நாங்க நினைக்கல. நீங்க இப்போ ஹெட் டு ஹெட்ல நீங்க தான் லீட்ல இருக்கீங்க. சரி நாங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறோம், அதுக்காண்டி அது மாதிரி ஒரு பிச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். இதுல எந்த தப்பு இல்லைங்க. கேகேஆர் 24-11 இருக்கிறாங்க, அவன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான். அவன் நல்ல பிச்சு கொடுப்பான். நீங்க என்னைக்கு நல்ல பிச்சு கொடுத்தீங்க எங்களுக்கு? உங்களுக்கு நாங்க நல்ல பிச்சு கொடுக்கலையா? நீங்களே ஏங்க நல்ல பிச்சு கொடுக்காம ஜெயிக்கிறீங்க? நாங்க எங்க வாங்கட எல்லாம் ஜெயிச்சோம். போன வருஷம் முதல் மேட்ச் எப்படி இருந்துச்சு? லைவ் வேற பாத்தீங்கல்ல? நான் போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு நாமா ஆக்சுவலா அதையே நாங்க கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம். நீங்க கஷ்டப்பட்டு தோத்தீங்க, நாங்க ஜெயிக்கல. அப்ப கூட அங்க நானு சரி என்னதான் நடக்குது. 15வது ஓவர்ல முடிகிற மேட்ச் அது. அநியாயத்துக்கு 20 ஓவர் வரைக்கும் நீங்க தான் இழுத்தீங்க. ஜெயிக்கிற மாதிரி ஹோப் கொடுங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுதான் சொல்றேன்ல, நாங்களும் தோக்கறதுக்கு விளாடணும், நீங்களும் என் கூட தோக்கறதுக்கு விளாடுனீங்க. ஸோ அதனால வந்து அது அப்படி ஆயிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வருஷம் ஏதோ சாயில் மாத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த லெவல்ல உண்மைன்னு எனக்கும் தெரியல. நமக்கு எங்களுக்கு ஒரு மேட்ச் சேப்பாக்கில் கிடைக்கும், அவ்வளவுதான். ஏங்க சேப்பாக் எல்லாம் ரீட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கே தெரியல. இன்னும் ரீட் பண்ணாதால் நீங்க ஒருத்தர் தான், அதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்க யார் ரீட் பண்றதுக்கு? எங்க ஆளு ஸ்பின்னரை இறக்க மாட்டான். உங்க ஆளு தான், உங்க ஆள் ருத்ராஜ் கதையா தான். எங்க ஆளு ஸ்பின்னரை நம்பியே கொடுக்க மாட்டான். இன்னொன்னு, எங்க ஆளு வந்து ஸ்பின் ஆடவே வரமாட்டுது கொஞ்சம் வருஷமா. ஏதோ தட்டி தரு மாதிரி சூரியகுமார் அடிக்கிறதுனால தான் பொழப்பு ஓடுது. என்ன இந்த வருஷம் எல்லாம் ஃபார்ம்ல தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன பாப்போம். அது பாப்போம்.
நம்ம சிஎஸ்கே இதுல வருவோம் நம்ம. கண்டிப்பா ஆமா. ருத்ராஜ் கைக்வாடு இந்த தடவை ஸ்பின்னரை நம்பி கொடுப்பாரா? ஏன்னா சேப்பாக்கும் லைட்டா மாறி போச்சு. ஆனா சிஎஸ்கேவோட சக்சஸ்ல நான் சொன்ன மாதிரி ஜடேஜா 20 விக்கெட் எல்லாம் எடுத்ததுன்றது சிஎஸ்கேவோட சக்சஸ்ல பிரதிபலிச்சு அந்த ஆமா. அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம். அதனால ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னவிட்டபிள் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. வில் ருத்ராஜ் கைக்வாட் தன்னோட அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட மாத்தி ஸ்பின்னர்ஸுக்கு அடாப்டபிலிட்டி எடுத்து கொண்டு போவாரா? கொண்டு போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸுக்கு பேர் போன டீம். இந்த 2 கப்பெல்லாம் ஸ்பின்னரை வச்சே தூக்கணும், நாங்கள் அஸ்வினை வச்சே தூக்கணது ஒரு கப்பெல்லாம். ஸோ அப்படி இருக்கப்ப ஸ்பின்னர்ஸை நம்பாம இருக்கிறது பெரிய தப்பு. அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ தோனி கூட இருக்கப்ப நீ ஸ்பின்னர்ஸை நம்பலன்றப்ப அவரு ஸ்பின்னர்ஸை வச்சுதான் மொத்த பேருமே அப்படியே போட்டு இழுத்துருவாரு. நீ சரி இவங்களை தாண்டி நீ அடிச்சுக்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி இருந்த டீமை வந்து நீ ஸ்பின்னர்ஸ் நம்பாம இப்போ பேஸ் பவுலிங்கும் சொல்ற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால ஸ்பின்னர்ஸை நம்பி போய் தான் ஆகணும். அதுவும் பிரசாந்த் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண 2 பேரை எடுத்திருக்கோம். அப்படி 2 பேர் எடுத்திருக்கப்ப யாரு அகில் ஹுசைனையும் பிரசாந்த் ஈரையும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கோன்றப்ப நீ ஸ்பின்னர்ஸை நம்பி தான் ஆகணும். இட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் த டீம் ஆல்சோ. இப்போ பிரசாந்த் வீர்லாம் எப்படி போடுறாருன்னு தெரிஞ்சாதான் ஜடேஜா மாதிரி அவர் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ அகில் ஹுசைன் எப்படி போடுறாருன்னு தெரிஞ்சாதான் அவர் ஜடேஜா மாதிரி யூஸ் பண்ண முடியும். இப்படின்றக்கப்ப ஸ்பின்னர்ஸை நம்பி போய் தான் ஆகணும். நூர் அகமத் ஒரு ஸ்பெஷல், அவர் இருக்காரு, அவர் எல்லா கண்டிஷன்லையும் போட்டுருவார். ரஷித் கான் மாதிரி வச்சுப்போம் அவர். ஸோ இந்த மாதிரிலாம் ஆள் இருக்கப்ப அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏங்க ரெய்னா வச்சு விக்கெட் எடுக்கிற ஆளுங்க எங்க ஆளு. ஸோ பார்ட் டைம் ஸ்பின்னர் தூக்கிட்டு வந்து விக்கெட் எடுப்போம் நாங்க. இப்படிலாம் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருந்ததை வச்சு ஸ்பின்னர்ஸ் இப்ப நம்பாம இருக்கிறது பெரிய பெரிய டிராபேக் என்னை பொறுத்தவரை. ஸோ அவர் ருத்ராஜ் வந்து ஸ்பின்னர்ஸை நம்பி போய் தான் ஆகணும். ஈவன் சஞ்சு சாம்சன் ஆல்சோ ஆர்ஆர்ல கேப்டனா இருக்கும்போது ஸ்பின்னர்ஸை ரொம்ப நிறைய நம்பினாப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கப்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த 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 8 ஓவர் சோக்குன்ற மேட்டர் இருக்கணும். 8 இல்ல 12 ஓவர் சோக்கு இருக்கணும், ஸ்பின் சோக்கு இருக்கணும். அப்பதான் அது ஒர்க் ஆகும், மேட்சாவே ஒர்க் ஆகும். சரி, இது தூபே பவுலிங் போடுறாரு, தூபே வந்து நல்லாவே பவுலிங் போடுறாரு அப்படின்னு இருக்கும்போது சேப்பாக்கல இல்ல, சேப்பாக்கல இல்ல அது முடிஞ்சு போன மேட்ச். அதுல வந்து 46 ரன் கொடுத்தா என்ன, 86 ரன் கொடுத்தா என்ன, வைடா போட்டா என்ன? நான் ஒரு பொதுவா நான் சொல்றேன், நான் தூபே நல்லா போடுறாரு, கலீலு கம்போஜ் 2 பேரு, இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன் 3 பேரு, 4 பேஸ் பவுலரோட போறதுக்கு 3 பேசர் அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரலாமே அப்படின்றது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். நீங்க வந்து பேஸ் பவுலிங்ல கை வைப்பீங்களா மாட்டீங்களா? பேஸ் பவுலிங்ல கை வைக்கிறதுக்கா நீங்க சொன்ன மாதிரி இப்போ பேஸ் பவுலர்ல கம்போஜும் கஹிலுக்கும் நம்பலாம், அவங்கள நம்பலாம். 8 ஓவர் அவங்கள நம்பலான்னு வச்சுப்போமே. பட் ஸ்பென்சர் ஜான்சன், மேட்டன்ட்ரியா இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சனா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ துபேவா இருக்கட்டும், இவங்க 4 பேர்ல துபேவே எப்படியே ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்பின்னர்ஸை இது உள்ள எடுத்துட்டு வர்றதுன்றது வந்து பிச்சை பொறுத்தோ இல்லைன்னா ருத்ராஜ் காலில் தான் இருக்கு. அவர் ஸ்பின்னர்ஸை நம்பி 4 ஓவர் கொடுப்பப்பா, நான் அந்த ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அங்கே ஸ்பின்னர்ஸுக்கு போக முடியும். இல்லைன்னா பேஸ் பவுலிங் தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அகில் ஹுசைனும் நூர் அகமத் இருக்காங்க, 8 ஓவர் போடுறதுக்கு நல்லா போடுறதுக்கே ஆள் இருக்காங்கன்றப்ப இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் தேவையான்றது வந்து அந்த பிச் ரிப்போர்ட் அப்பெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுக்கணும் நான் நினைக்கிறேன். ஆப்போனன்ட் டீமை பொறுத்து தான், அப்படின்ற மாதிரி தான் போகும் அது. சிஎஸ்கே டெய்ல் மகேந்திர சிங் தோனி ஓகே, ட்ரஸ்டபிள் பேங்கபிள் பிளேயர். நான் வந்து எனக்கு ஒரு 2 ஓவர் 30 ரன் எடுக்கணும் போது ஐ கேன் ட்ரஸ்ட் மகேந்திர சிங் தோனி. ஆனா ஒரே ஒரு ஃபேக்டர் என்னன்னா, தோனி இருக்கிறாருன்னா ஸ்பின்னரை வந்து இவங்க நிறுத்தி வைக்கிறாங்க, அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. தோனிக்கு அந்த நீ ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால தோனி வந்து பழைய தோனி மாதிரி ஸ்டெப் அப் பண்ணி இறங்கி புளிர்னு அடிப்பாரு தோனி. இப்போ அந்த மாதிரி பொலிர்னு அடிக்கிற ஆளை நம்மளால பார்க்க முடிய மாட்டுது. ஏன்னா பாலை ரொம்ப நிறுத்தி போடுறாங்க, அது வர்றதுக்கே வந்து ஆட்டோ பிசி வர்ற மாதிரி அது வருது அவருக்குன்னு மட்டும். அந்த மாதிரி ஃபிளைட் பண்ணி அழகா இது பண்ணி போடுறாங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், கார்த்திக் சர்மாவை லைனப்புள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஸ்பின்னர் அவங்க நிறுத்துவாங்களான்ற ஒரு கேள்வி வரும். மகேந்திர சிங் தோனி இம்பாக்ட் பிளேயர்ல வச்சு நான் சொல்றேன், கார்த்திக் சர்மா இருந்து நீங்க வந்து ஸ்பின்னரே இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது, 2 பினிஷர் கையில நிக்கிறாங்க, உங்களுக்கு 30 ரன் எடுக்கணும் 14 பாலுக்குன்னு.
ம். அப்ப தோனி வரும்போது ஸ்பின்னரு இல்லாத கார்த்திக் சர்மானால ஸ்பின்னர் இல்ல, எல்லா கொட்டா முடிச்சிட்டாங்க. டக்குன்னு ஒரு அண்டர்டேக்கர் என்ட்ரி மாதிரி தோனி உள்ள வராருன்னு வைங்க. ஐடியல் கண்டிஷன் ஃபார் சிஎஸ்கே டு கிராப் த 2 பாயிண்ட்ஸ். இந்த ஆமா. ஒரு பிளான் சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? இந்த பிளான் ஆக்சுவலா அப்படி அப்படி பார்த்தோம்னா இது நல்லாவே ஒர்க் ஆகும் சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி இந்த பிளான் வந்து. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 சீசனா வந்து இந்த ஸ்டெப் அப் பண்ணி அடிக்கிற மேட்டர்லாம் தோனி நிறைய நிறுத்திட்டார் நீ ப்ராப்ளம்னால. ஏன் அதுக்கு முன்னாடிலாம் ஸ்பின்னர்ஸ்னாலே அவர் பாலை குத்தி திரும்பவே விட மாட்டார், இறங்கிடுவார், இறங்கி அடிக்கக்கூடிய ஆளு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப இந்த அவரை இம்பாக்ட்ல வச்சுட்டு ஒருத்தரை உள்ள கூட்டு வந்து ஆட வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 12 பால் 30 தோனி அசால்ட்டா அடிச்சிருவாரு அப்படின்ற மைண்ட் செட் தான் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவர் அதை பண்ணக்கூடிய ஆளும் தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஈஸியா 2 6 கிளியர் பண்ணிட்டு போயினே இருப்பாரு ஆள் ஒரு ஓவர்ல. ஸோ அப்படி இருக்கப்ப தோனியை இம்பாக்ட்ல வச்சு லாஸ்ட் ஓவருக்கு யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீப்பருக்கு பிரச்சனை இல்லை சஞ்சு இருக்காப்ல. ஸோ நமக்கு அப்படி பார்த்தா ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் வரும் ஒரு பக்கம். ஒரு பக்கம் பேட்டிங்ல கொஞ்சம் டெப்த் கிடைக்கும். மூணாவது விஷயம், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ற ரோலுக்கு தோனியை நம்புவாங்க நிறைய, எல்லாருமே நம்புவாங்க தோனியை. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப ஸோ அந்த இடத்துல இந்த பிளான் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஏன்னா எப்பவுமே கிட்ட போய் தான் மேட்ச் தோக்குற நிலைமையில நிறைய தடவை இருக்கும். அந்த இடத்துல தோனி இருக்கப்போ அது ஃபில் ஆயிடும்ல, அந்த ஸ்பின்னர்ஸை நிறுத்தவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 80% ஒர்க் ஆகக்கூடிய பிளான் இது. ஸோ இதை பண்ணுவாங்களான்னு தான் தெரியல, அதான் பார்க்கணும் நம்ம. நல்லது. பவுலிங் யூனிட்டும் பேசிட்டீங்க, பேட்டிங்கும் பேசிட்டீங்க, எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. அடுத்த தோனி தான் சாம்சன்ன்ற மாதிரி ஆகிருச்சு எல்லா ஆஸ்பெக்ட்லயும். ஒரு லீடராகவும் சரி, ஒரு விக்கெட் கீப்பராகவும் சரி, ஒரு ஃபேஸ் வேல்யூவாகவும் சரி, ஒரு டிக்கெட் செல்லரா அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூல இருந்து திருப்பியும் வந்து எந்த ஒரு இடத்துலயும் டிக்கெட் பிரைஸ் குறைய போறது இல்ல. வாய்ப்பே இதுல இருந்து கிடையாது. அதுவும் தெரிஞ்சிருச்சு. ஆமா. அதுவும் ஃபர்ஸ்டெல்லாம் லோக்கல்ல இருக்கவங்க சென்னையில இருக்கவங்க வந்துருவாங்க, இல்ல அப்படி இப்படி நார்த்ல வருவாங்க. இப்ப கேரளால இருந்து எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. ஆமாங்க. சும்மாவே டிக்கெட் பிரைஸ் எகுரும். சேட்டன்ஸ் வேற வந்துருவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். சேட்டன்ஸ் கிட்ட தான் கேட்டு வாங்கி போற நிலைமைக்கு வந்துரும் இதுக்கப்புறம். ஏன்னா நான் வேற வழி இல்ல. ஆமா. நான் போயிட்டு நான் வாங்கடையக்கும் ஈடன் கார்டனுக்கு தான் நான் இடத்த பிடிக்கணும். உங்க ஊருக்கு வர முடியாது போல. ஏங்க இப்போ வான்கடே நீங்க போயிடுவீங்களா சொல்லுங்க? வான்கடையில இங்க இருந்து நீங்க மும்பை போறதுக்கு இங்க சேப்பாக்கல காசு கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். இல்ல, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். நான் அது ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். அது அந்த மாதிரி ஒரு இது பிசினஸ் ஓரியன்டாவும் போயிட்டு அப்படியே வாங்கடை அப்படியே போற மாதிரி. பிசினஸ் மேனுன்றத ப்ரூவ் பண்ணோம். அப்படியே போயிட்டு அங்க போயிடுறது இருக்கட்டும், அது நல்ல விஷயம் தான். சரி ஐயா, ம். ஃபைனல் வெர்டிக்ட். ம். சென்னை சூப்பர் கிங்ஸ் டைட்டில் அடிக்குமா, குவாலிஃபை ஆகுமா? குவாலிஃபைன்றது வந்து என்னைய பொறுத்தவரை இந்த ஸ்குவாடு இதெல்லாம் பார்த்தா ஒரு தேர்ட் இல்ல ஃபோர்த் பிளேஸுக்கான ஹார்ட் சான்சஸ் இருக்கு. இவங்க ஒரு எல்லாருமே நல்லா ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா உள்ள போயிடும். ஒரு சின்ன சொதப்புல இருந்தாலும் அது பெரிய 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 பிளாக் கிளாஷ் ஆகும், பெரிய டிராபேக் ஆகும். என்னை பொறுத்தவரை ஒரு 3-4 அப்படி இருப்பாங்க. டாப் 2ன்றது கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். கப் அடிப்பாங்கன்றது எனக்கு கப் அடிக்கணும்னு ஆசை தான். அடிப்பாங்களான்றது தான் டவுட்டு. அது அவன் கையில தான் இருக்கு. ஏன்னா போன வருஷம் ரொம்ப நம்பினேன். அது எங்களோட பிரச்சனையா போச்சு. என்ன பண்ணுது, அந்த ஹோலி ட்ரைனிட்டி எங்களை போட்டுருச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருஷம் தவறுங்க, கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 2026 ஹோப்ஃபுல்லி ஹஸ் அப்படின்ற மாதிரி தான் நாங்க இருக்கோம். எங்க போட்டிக்கு எம்ஐன்னு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னு ஒருத்தவங்க கிளம்பி வந்திருக்கிறானுங்க. பார்ப்போம் இதுல யார்கிட்ட முட்டி மோதி எங்க போய் கப்படிக்கணுமோ அதுதான் பிரச்சனையே இப்போ. எங்க எங்க நிலைமை நான் வந்து அந்த வீடியோலயே சொல்லிட்டேன், மும்பையோட நிலைமை. நீ ஆமா. ஸ்லிப் ஆகவே கூடாதுன்னு. நான் சென்னைக்கு ஒரு வெர்டிக் தான். சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும் அப்படின்றது வந்து ரன் ரேட் அடிப்படையில நீங்க பார்க்கவே கூடாது. கண்டிப்பா. 230 அடிக்கிறீங்களா, 10 ஓவர் வந்து இறுக்கி பிடிக்கிறீங்களா, மீதி 10 ஓவருக்கு இப்ப எப்படா போட்டு லெதாச்சிக்கா விடுங்க. ரிக்வயர் ரன் ரேட் மட்டும் அந்த 14ல வச்சு இழுத்தினே போங்க. ஒரு ம். 14 14 14ன்னு கடைசி 5 ஓவர்ல ஆட்டோமேட்டிக்கா இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு வந்துடும். நல்ல பால் மட்டும் போடுங்க, எதுவும் லூஸ் பால்ஸ் போடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா இழுத்து புடிச்சிடலாம். 5 ரன்னு 4 ரன்னு ஜெயிச்சா போதும். 10 மேட்ச் ஜெயிக்கிறோம், 9 மேட்ச் ஜெயிக்கிறோம், டாப் 3 போறோம்.
அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப ஏதாவது உருட்டி பெரட்டி இது பண்ணிக்கலாம். ஆனா இந்த கண்டிப்பா அது மாதிரி அது உள்ள போனதுக்கு அப்புறம் சில டீமுக்கெல்லாம் சம்பவம் பண்ணிருக்கு, பெரிய பெரிய சம்பவம் பண்ணிருக்கு. ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் பண்ணிருக்கு. நான் இதை சொல்லக்கூடாது, ஆனா வந்துதான் ஆகும். அந்த எம்எல்சில போன வருஷம் நாங்க ஒரு பண்ணோமே அந்த சம்பவம். ஆமா. அது 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 வந்து ஏத்துக்க முடியாதது. 4 மேட்ச் ஜெயிச்சு கப் அடிச்சதெல்லாம் எவனுமே நான் பார்த்ததே கிடையாது. 3 மேட்ச் 3 தான் மேட்ச். ஜெயிச்சீங்களா? இதுல இதுல ரைட்டு. பண்ணி என்ன தெரியுமா? நாங்க ஜெயிச்ச மேட்சோட தோத்த மேட்ச் அதிகம், ஆனா நாங்க தான் ஆமா. சாம்பியன். அதுதான் நாங்க 6 மேட்ச் ஜெயிச்சோம். ஜெயித்து உள்ள வந்து வெளில எங்களுக்கு போனோம். யார்ரா நீங்கன்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. சோ அது உங்களுக்கு வந்து வர்ண பகவானும் பழி வாங்கணும், ஆமா. பொலாடும் பழி வாங்கணும். பழி வாங்கிட்டாப்புல. பொலாடி என்னைக்குதான் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்திருக்கிறாரு சொல்லுங்க. அது அது நிதர்சனமான உண்மை. பொலார்டுக்கும் சிஎஸ்கேக்கும் ஆகவே ஆகாது. அவ்வளவுதான். அதுதான், சிஎஸ்கே அவ்வளவுதான். குவாலிஃபை ஆகணும்னா பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிக்கின்னு அடி போட்டு இறுக்கிடுங்க. பவுலிங் வந்து பவர் பிளேல கலில, என்ன சொல்றது, நான் கலின் ஸ்டெயின்னு இருந்து இன்று முதல் நீ எங்களுக்கு வந்து கலின் ஸ்டெயின் என்று அழைக்கப்படுவாய். கலீல் ஸ்டெயின் இவர் வந்து இருக்காரு. அப்புறம் வந்து கம்போஜ் வேற வந்து யாரு? யாருன்னா கம்போஜ் ரபாடா, கம்போஸ் ரபாடா, இல்லைன்னா கம்போஜ் ஆண்டர்சன். முகேஷ் ஸ்டார்க், அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அவர் வந்து செகண்ட் டூப்ளிகேட் ஹேண்ட் ஸ்டார். டூப்ளிகேட் ஸ்டார்க். அதே ஆஸ்திரேலியால இருந்து இறக்கியிருக்கோம் நாங்க. ஸோ இதுக்கு இதுதான். ஒரிஜினல் ஸ்டாக்கே வாங்கி போட்டிருக்கலாம் மெகா ஆக்ஷன்ல. வேறு அதுக்கு சீப் நாங்க 12 கோடிக்கு வந்தாரு. அதுவும் ட்ரெயினிட்டி இல்லையப்பா எங்களை. நாங்க என்ன பண்றது? அந்த ஹோலி 3 பேரை எடுத்தாங்க, முடிச்சு விட்டு போயிட்டாங்க. டீமே முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. சாதாரணமா முடிக்கல. ஒரு 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 லெஜெண்டரி டீமையே வையால என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு மொத்தத்தையும் கலைச்சு போட்டு போயிட்டாங்க. எல்லாருமே இந்த இந்த ஹிஸ்டரியில துரந்தர் கேங்கு. எல்லாருமே துரந்தர் கேங்கு தான். இந்த ஸ்பையா உள்ள வந்துட்டானுங்க ஒரு ஒரு டீம்ல இருந்து. திரிபாதி தான் கேகேஆர் ஸ்பை, அது மட்டும் தான் ஆமா. சொல்லுவேன். அது மட்டும் மீதி 2 ஆமா. பேரும் தெரியல. அவங்க எல்லாம் கூட இருந்தே குழி பறிச்ச ஸ்பை எங்களுக்கு. சரி ஐயா, ஒரு ஐயா மாதிரி ஃபன் செக்மெண்டா போச்சு. வீடியோ இதோட நிறைவு பெறுகிறது. ஐபிஎலுக்கு வாங்க, அவசியம் நீங்க வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐபிஎல் சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூவில் நான் இருப்பேன். அதுவும் முக்கியமா எம்ஐ மேட்ச் ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூவிலும் வருவேன். பார்ப்போம். அது அது ஓகே. தீராத கணக்கு தீபாவளிக்கு இருக்கு. வரேன். அது 12ஆம் தேதி, அது எங்களுக்கு அவனுங்களுக்கும் தானே. ஓ, உங்களுக்கு 5ஆம் தேதியா? எங்களுக்கு வாங்க அஞ்சா வாங்க, முன்னாடி. சரி ஒரு ஓகே. வாட்ச் பார்ட்டி ஒண்ணு போட்டுருவோம். போட்டுலாம் ஓகே. கண்டிப்பா. சரி, வீடியோ இதோட நிறைவு பெறுகிறது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹெச்பிடி அண்ட் டிராவிட். நன்றி, வணக்கம். நன்றி. பாய்.